விழுப்புரத்தில் பெஞ்சல் புயல் கனமழையின் போது வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீரால் பொருட்கள் சேதமடைந்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கலிஃபத்துல்லா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கலிஃபத்துல்லா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாத்தனூர் கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெஞ்சல் புயலாக மாறி விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்டது. இந்த நிலை தொடர் கனமழை காரணமாக தென்பெண்ணை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாத்தனூரில் வெள்ளம் புகுந்ததால் வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வந்தனர். இந்த நிலையில் வீடுகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்ததால் துணிகள், மெத்தைகள், பாய், கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்த பொருட்களை பொதுமக்கள் சாலையில் கொட்டி செல்கின்றனர். இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது. தற்போது வரை சாலை ஓரத்தில் உள்ள குப்பைகளை அகற்றாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் எங்கள் பகுதிக்கு எந்த ஒரு அரசு சார்பில் வழங்கப்படும் நிவாரணப் பொருட்களும் வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மின்சாதன பொருட்கள், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்களும் சேதமடைந்தால் அந்தந்த பொருட்களை வீதிகளில் ஆங்காங்கே பொதுமக்கள் குவித்து வைத்தனர். மேலும் புயல் காரணமாக கூரை வீடுகளும் சேதமடைந்ததால் அப்பகுதி மக்கள் வீடுகள் இன்றி தவித்து வருகின்றனர். மேலும் தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் 2000 ரூபாய் எங்களுக்கு போதுமானதாக இல்லை, எங்கள் பகுதிக்கு 10,000 ரூபாய் தர வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு சாலை மறியல் செய்வோம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா.